மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போ அவர் சொன்னாரா, இத்தனை தடவை நீ செஞ்சது எதுக்காக செஞ்ச? இந்த திருவுகளை அடையணும்னு செஞ்ச, அதுக்காக தான் நீ இதை செஞ்ச. ஆனால் இப்போ செஞ்சது அன்பு நிமித்தமாக நீ அதை மறந்து அந்த நாய்க்குட்டி மேலே உண்மையான அன்போடு செஞ்ச, அதனால நீ எலிஜிபிள் அங்கே போகிறதுக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்ன, உன்னை நேசிக்கிறது போல பிரணத்தையும் நேசி அப்படின்வார். அப்படியா, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த மனுஷன் அப்படி துக்கத்தோடு போனாங்களாம். மிகுந்த ஆஸ்தி இருந்ததுனால துக்கத்தோடு போனாங்க. அப்படி நம்ம உலகத்தையே நோக்கி உலக பொருட்களை நோக்கி ஓடுவோம்னு சொன்னால் நம்ம எதை இழந்துருவோம்? நித்திய ஜீவனை இருப்போம். அந்த சிறுமியை போல அன்பு நம்ம நேசிக்கிற போல மற்றவங்கள நம்ம நேசிப்போம்னு சொன்னால்